நண்பர்களுக்கு வணக்கம். சைவமோ அசைவமோ அது நம்ம சமைக்கிற கைப்பக்குவத்துல அதோட ருசி இருக்கு. அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய மசாலாக்களை பயன்படுத்தி சமைக்கிற உணவுக்கு என்னைக்குமே டேஸ்ட் அதிகம். அதுலயும் நான்வெஜ்ஜுக்கு வேற லெவல்ல ஆட்டுக்கறி, கோழிக்கறி எது எடுத்தாலும் சரி எங்க வீட்டுல உப்பு கறின்னு ஒண்ணு போடுவாங்க. இந்த உப்பு கறி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரிய ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. ஆனா இது கிராமத்துல எளிய மக்களோட ஒரு உணவு. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகு, சீரகம், சோம்பு, தேங்காய் இது எப்போதுமே அடுப்பாங்கரையில இருந்துகிட்டே இருக்கு. இது இருந்தாலே போதும், அழகான அசைவ உணவை ரெடி பண்ணிடலாம். ஆட்டுக்கறி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுட்டு இன்னொரு பக்கம் வடச்சட்டியில எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி காஞ்ச மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம வேக வச்சிருக்கிற கறியில தூக்கி கொட்டிட வேண்டியது. வெங்காயத்தையும் கறியும் லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்கிற மிளகு, சோம்பு, சீரகம் இது மூணையும் தூக்கி கொட்டி விட்டு இன்னொரு பரட்ட வேண்டியதான். உப்பு கறியில உப்பு, மிளகு, சீரகம் நல்லா சேர்ந்துருக்கான்னு செக் பண்ணணும்ல. அதுக்கு ஒரு தேங்காய் சிரட்டை எடுத்து தேங்காய் சிரட்டையில கொஞ்சம் கறியை போட்டு எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன், இதுதான் உண்மையான சுவையை காட்டி கொடுக்கும். ஒரு பக்கம் நம்ம தேங்காய் சிரட்டையில உப்பு பார்த்துக்கு இருக்கும்போது இன்னொரு பக்கம் துருவின தேங்காவை போட்டு அப்படியே கிளறி விட்டு இறக்கி வச்சிருவாங்க. அவ்வளவுதான், மட்டன் உப்பு கறி கிராமத்து ஸ்டைல்ல ரெடி ஆகி போச்சு. இதை ஹோட்டல்ல போய் சாப்பிட போனோம் அப்படின்னு ஒரு சின்ன கிண்ணத்துல கொண்டு கொடுக்குறாங்க. அதுக்கு 250 ரூபாயில இருந்து 450 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. இந்த மட்டன் உப்பு கறியை தக்காளி ரசம் சுட சுட சோற தட்டுல போட்டுக்கிட்டு வச்சு அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல்ல இருக்கு. இதை சாப்பிடும்போது வெறுமனே கறியை மட்டும் சாப்பிடக்கூடாது. கறி, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா சாப்பிட்டா தான் இதோட சுவையை உணர முடியும். சுடுசோத்தை விட பழைய கஞ்சிக்கு இதை சாப்பிட்டு பாருங்க, அருமையா இருக்கும்.